ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி அல்டிமேட்டான சீன்லாம் இருக்குது. என்னென்னு பார்க்குறீங்களா? நம்ம மனோஜ் மாட்டிக்கிட்டாங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான்னு எதிர்பார்த்தோம்ல, அது இன்றைக்கி தான் போல். அவர் இன்றைக்கி வசமாக மாட்டிட்டாரு. நம்ம முத்துக்கிட்ட போய் மாட்டியிருக்காரு. என்ன விஷயம்னா, அவர் போய் செக்யூரிட்டிகிட்ட 50 ரூபா காசை கொடுத்துட்டு பூக்கடையை பற்றி விளம்பரம் பண்ண சொன்னார். ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த பார்க்லேயே அவங்க அண்ணன் ஆருயிர் அண்ணன் உட்காந்து விளாண்டுருக்காருன்னு முத்து அதை பார்க்குறதும் பயங்கரமாக இருந்துச்சு. பார்த்ததோடு மட்டும் இல்லைங்க, பயங்கர ஷாக் வேறு அவருக்கு. ஷாக் ஆனதோட வீடியோ வேறு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அது தெரியாமல் கடலை சாப்பிட்றாரு, அப்புறம் விளாட்றாரு, சீசாவில் விளாட்றாரு. விளாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கம் போடுறாங்க, அப்புறம் சாப்பிட்றாங்க, அப்புறம் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க. இதையே ஒரு பொழப்பாக வச்சுட்ருக்கானுங்கன்னு செக்யூரிட்டி வேறு சொல்லிட்டாரு. இது நல்லா லம்பாக கிடச்சிது. செக்யூரிட்டி சொன்னதையும் அவர் வீடியோ எடுத்துட்டாரு. வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. வீட்டுக்கு கிளம்பி எல்லாரையும் கூப்பிட்றாரு. எல்லாரையும் கூப்பிட்டோன்னே ஸ்ருதிலாம் வேறு வேலையே இருக்காது இவருக்கு அப்படின்னு நினச்சிட்டாங்க. வேறு வேலை இல்லைம்மா, முத்து அதில் ஒரு காரணம் இருக்கும். நம்ம விஜயாவும் முத்துக்கு வேறு வேலை இல்லை, போய் வேலையை பாருங்கன்னு சொல்கிறாங்க. என்ன வேலை இல்லை, இப்போ காமிக்கிறேன்னு சொல்லிட்டு குறும்படம் காமிக்கிறேன்னு எல்லாரையும் உட்கார வச்சிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, குறும்படத்தை போட்டும் காமிச்சிட்டாரு. போட்டு காமிச்சோடனே காலையில் டைமிங்லேருந்து ஈவினிங் வரையும் இதை தான் டெய்லியும் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டாங்க. நான்லாம் நம்ப மாட்டேன், அவர் கஸ்டமரை பார்க்க போயிருப்பாருன்னு ரோகிணி சொன்னாங்க. அப்படி சொல்லி அவங்க மனசை ஆறுதல் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் ஸ்டோரும் போய் நான் விசாரிச்சிட்டேன், அந்த ஆடியோவும் கேளுங்கன்னு சொல்லிட்டாரு. பயங்கரமாக மாட்டிட்டார் மனோஜ். நம்ம ரவி முத்துக்கிட்ட இதை தான் டெய்லியும் பண்ணுறானான்னு கேட்டார். பத்தாத்துக்கு நம்ம ஸ்ருதி வேறு என்ன பண்ணிட்டாங்க, ரோகிணி உங்கள் ஹஸ்பண்ட் ஏன் இப்படி இருக்காரு, போய் சொல்லிட்டுருக்காருன்னு கேட்டாங்க. நம்ம மீனா வேறு அதை கேட்டாங்க. பத்தாத்துக்கு காசெல்லாம் வருது, அது எப்படி, அதுக்கு ஏதாவது ஃப்ராடத்தனம் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம் பார்த்து மனோஜ் வேறு என்ட்ரி கொடுக்குறாரு. வந்துன்னு பயங்கரமாக சீன் போடுறாரு. ரோகிணிக்கு பயங்கர காண்டாயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.